أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. மதிப்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து அத்தூர் நம்முடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்த்த வசனம் இன்னா குன்னா மின் கப்லு நதுஊஹு இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். 27வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் இந்த சூறாவை பார்த்து முடிப்போம். 49வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம். 28வது வசனத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இந்த சூரத்து தூருடைய ஆரம்ப பகுதி சத்தியத்தை சொல்லி 5 விஷயத்தின் மீது சத்தியம் பண்ணி மறுமை நாள் அது யதார்த்தமானது, நிச்சயம் நிகழக்கூடியது என்ற கருத்தை சொல்லிச்சு. அதுக்கு பிறகு நரகவாதிகள், அவர்களுடைய அடையாளங்கள், அவருடைய நரகத்தில் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்லிச்சு. அடுத்த பகுதி சுவர்க்கவாதிகள், அவங்க சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்கன்றத சொல்லிச்சு. அதில் சுவர்க்கத்தில் குடும்பமாக எப்படி இருக்கலாம், அந்த குடும்பம் சேர்ந்தால் அவர்களுடைய பேசு பொருள் எப்படி இருக்கும்னு சொன்ன நேரம் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக உட்கார்ந்து கொண்டு يتساءلون وأقبل بعضهم على بعض يتساءلون. அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எப்படி நாங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்தோம்னு சொல்லி அதை நாங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதை கொஞ்சம் எப்படி நாங்கள் எங்கட சொந்த வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறது என்பதை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேசிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வாரோம், நாம் படிக்கிறது வெறுமனே ஒரு அறிவுக்காக அல்ல, அது இந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது. அப்போ எப்படி நாங்கள் இந்த ஆயத்துக்களை நடைமுறைப்படுத்தலாம்ங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டு அடுத்தது நாங்கள் போவோம். சுவர்க்கம் செல்ல வேண்டும், அதனை எல்லாத்தையும் இல்லாத அல்டிமேட் கோல் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பது. அப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள்ள போன ஆட்கள்ல அனுபவ பகிர்வு இங்கே சொல்றாங்க. ஏற்கனவே சொர்க்கவாதிகளை பற்றி எல்லாம் சொல்லி, அவர்களுடைய பண்புகளை பற்றி எல்லாம் சொல்லி, இன்னொரு வகையில எப்படித்தான் அந்த வர்ணனைகளை சொன்னாலும் அது அனுபவிச்சாக்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்பிக்கை. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட வாழ்க்கை அனுபவத்தை அல்லாஹ் தஆலா இங்கே எங்களோட பகிர்ந்து கொள்றாங்க. அந்த அனுபவம் தான் என்றால் அவங்களுக்குள்ள பயிற்சி கொள்றது, எப்படி நாங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்து சேர்ந்தோம். அது 3 காரணங்கள் அவங்க பகிர்ந்து கொண்டாங்கன்றத நான் போன கிளாஸ்லையும் பார்த்தேன். அதில் முதலாவது இன்னா காலு இன்னா குன்னா கப்லு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன்.
நாங்கள் எங்களோட குடும்பத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு வகையான அச்ச நிலை, பயம் கலந்த ஒரு நிலை நம்மள்கிட்ட இருந்துச்சு. மறுமையை பற்றிய ஒரு பயம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் இருந்துச்சு. இது முதலாவது காரணம். இதை நாங்கள் எப்படி எங்கட வீட்டு சூழல்ல கொண்டு வரலாம் நாங்கள் சொன்னோம். அதுதான் மறுமையை பற்றி ஒரு மனிதன் உள்ளத்துல ஆழமான அந்த நம்பிக்கை வந்துட்டால், மறுமையில என்னுடைய நிலை எப்படி இருக்குமோ என்ற அந்த பயம் வந்துட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அவர் உலக வாழ்க்கை பெரும்பாலும் ஒரு சரியான ட்ரெக்ல விழுந்துடும். சஹாபாக்கள வெற்றிக்கு அதுதான் காரணம். குலூபுகும் அவருடைய உள்ளத்துல அந்த எந்த நேரமும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வல்லதீன ஆதௌமா ஊது குலூபுகும் வஜ்லா வஅன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அவர்கள் தங்களால் முடியுமான அனைத்தையும் செய்துவிட்டு, மறுமைக்காக தங்களால் முடியுமான அனைத்தையும் செய்துவிட்டும் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பய உணர்கிறது. குலூபுகும் வஜ்லா, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பய உணர்வு இருந்தது. வஅன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். நான் நல்ல இடத்துல மீண்டு போகணும், அதற்குரிய கட்டுச்சாதனைகள் ரெடியா, அதுக்கு நான் தயாரான அந்த பய உணர்வு அவங்கள்ட்ட போய் இருந்துச்சு. இந்த பயம் நெகட்டிவான பயம் இல்லை, பாசிட்டிவான ஒரு பயம். அதாவது மறுமையில என்னுடைய நிலை இப்படி இருக்குமோ என்ற ஒரு ஆதங்கம், அந்த பயம். அது மாதிரி அல்லாஹ்வுல இன்னொரு வசனத்துல சஹாபாக்கள் சொன்ன நேரம் சஹாபாக்கள் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், பொருட்கள் வாங்கல்களில் ஈடுபட்டார்கள், எல்லாம் பிசினஸ் எல்லாம் செஞ்சாங்க. அதில் மேக்சிமம் பிசினஸ்ல போனார்கள் வைக்கிறாங்க. ஆனாலும் ஆனால் அவர்களுடைய அந்த வியாபாரமோ அவர்களுடைய பொருட்கள் வாங்கல்களோ தொழில் நடவடிக்கைகளோ தொழுகையை விட்டும், அல்லாஹ்வை பயிர்வதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. அல்லாஹ் ஞாபகப்படுத்துவதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. தொழுகையை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை எந்த ஒரு விஷயத்தையும் அவருடைய பொருட்கள் வாங்கலோ பிஸ்னஸோ அவங்க தடுக்கல. அவங்க இபாதத் விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துட்டு போனாங்க. அவ்வளவு அப்படி இருந்தும் வியாபார சமூகமாக இருந்து அதே நேரம் அவருடைய இபாதத்துக்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்தும் கூட உள்ளங்களும் பார்வைகளும் புரண்டு போகக்கூடிய மறுமை நாளை பற்றிய பயம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் இந்த சஹாபா சமூகத்துடைய வெற்றிக்கு காரணம். இப்போ இதை நாம எங்களோட பர்சனல் லைஃப்ல, எங்களோட ஃபேமிலி லைஃப்ல, சோசியல் லைஃப்ல இதை நாங்கள் விதைக்கணும். இதங்கிற ஒரு அடி உள்ளத்துல ஆழமாக கொண்டு வரணும். இப்படி எப்படி செய்யலாம்? உதாரணமாக ஒன்று, இந்த சொர்க்கம், இந்த நரகம், இந்த காட்சிகள்ல குர்ஆன் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வசனங்கள் சொல்லி, சில இமாம்கள் கருத்தின்படி சொர்க்க நரகத்தை பற்றி 1000 வசனம் இருக்கு. சட்டங்களை பற்றி 500 வசனம் தான் இருக்கு. இது ஹராம், இது ஹலால், இது கூடும், இது கூடாதுன்றது 500க்கு உட்பட்டது தான் இருக்கு. ஆனால் சுவர்க்க நரகத்தை பற்றி 1000 வசனங்கள் இருக்குது. ஏன் அல்லாஹ் இந்த வரையறுக்கப்பட்ட 6000 வசனங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான வசனங்களை சொர்க்க நரக காட்சிகளுக்கு ஏன் கொண்டால் அது ஹியூமன் சைக்காலஜி, மனிதனுடைய அந்த சைக்காலஜி என்னென்றால் அப்படி இந்த காட்சிப்படுத்துறத அது விரும்பும். ஒன்று. ரெண்டாவது, குயிக்கான செயல், அட்ராக்ட் ஆகும். ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்த சொன்னால் அந்த பிள்ளைகள் கதை சொல்லுவாங்க,
அந்த கதை, அந்த காட்சிப்படுத்துதல், ஓமியங்களை சொல்றது, அது குயிக்காங்களுக்கு படுது, அந்த உள்ளத்துல ஆழமாக பதியும். இப்ப நாங்க என்ன செய்யலாம்னா, வீட்டு சூழல்ல நாங்க அந்த குடும்ப கலப்பாக்கள் நடத்துவோம் தானே. அப்படி நடத்துவோம் டெய்லி இல்லாட்டியாலும் குறைஞ்சது ஒரு கிழமை பொருட்காவது எங்களோட வீட்டுல பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் இருந்து ஒரு ஹலக்காவும் செய்வோம். அதுல இந்த விஷயங்களை பேசணும். சொர்க்கத்துடைய காட்சிகளை பற்றி நான் தொகுக்கிறேன். அது தொகுக்கிறது நீங்க இப்பதானே இன்னைக்கு ஏஐ எல்லாம் சொர்க்கத்துடைய காட்சிகளை தொகுத்து போயிட்டு அது தொகுத்து தரும். அவரோட சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கும். அதை எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் டிஸ்கஸ் பண்றோம். சொர்க்கத்தினுடைய மாளிகை எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய கனிவர்க்கம் தோட்டம் எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய பானங்கள் எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய இறைச்சி வகைகள் எப்படி இருக்கும், அதனுடைய சுவை எப்படி இருக்கும். இப்படி நாங்கள் அந்த விஷயங்களை கட்டாயம் அந்த பிள்ளைகளோட பேசுபொருளாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வருது. எப்படியாவது இந்த சொர்க்கத்தை பார்க்கணும், இந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும், அப்படி ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் என்னோட பிள்ளைகளுக்கு கட்டாயம். இது ஒரு அது மாதிரிதான் நரகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். குர்ஆன் டிஸ்கஸ் பண்ணித்தான் இருக்கும். அவ நரகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண கூட அவங்களுக்கு எப்படியாவது அதிலிருந்து நாம் தப்பிக்கணும் என்ற அந்த மைண்ட் செட் வருது. இது தொடர்ந்தேர்ச்சியாக இந்த டிஸ்கஷன் எங்க வீட்டுல கட்டாயம் போகும். இது ஒரு வழி. நாங்கள் மறுமையினுடைய சிந்தனையை கொண்டு வர்றது ஒரு வழி. இரண்டாவது வழி என்னென்றால், எந்த ஒரு செயலை, எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்கிற நேரம் நாங்கள் கட்டாயம் கேட்டு பார்க்கணும், இதெல்லாம் செய்யறதால என்னுடைய மறுமையில இதுக்குரிய விளைவு எப்படி அமையும், இது ஹலாமா ஹராமா, இது ஹலாலா, இது அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் இருக்கிறதா. எந்த ஒரு விஷயம் நான் ஒரு தொழில ஸ்டார்ட் பண்றேன், இதுல நன்மை என்னது, தீமை என்னது, எந்த இடத்துல பாவம் செல்லேறும் கலக்கும், அதனால எப்படி தவிர்த்து கொள்ளலாம், மறுமையில இதை வெற்றி எடுக்கக்கூடிய வகையில எப்படி கொண்டு போகலாம், இது மறுமைக்கு எனக்கும் என்னென்ன இடங்கள்ல இது தடையாக வரும், இதை நாங்கள் கட்டாயம் டிஸ்கஸ் பண்றோம், யோசிக்கணும். யோசிச்சு இதுல பாதகமான விஷயங்களை எப்படி நான் ஒதுக்கலாம், நன்மையான விஷயங்களை எப்படி நான் சேர்க்கலாம், ஒவ்வொன்றாக கூறுணும். இந்த வீடு கட்டுற நேரம் சலாத்துல் இஸ்திகாரான்னு தெரியும். அந்த இஸ்திகாராவில் அதானே துவா, இது இந்த நான் செய்ய போற இந்த விடயம் எனக்கும் என்னுடைய மார்க்கத்துக்கும் மறுமைக்கும் நன்மை பகுக்குமாக இருந்தால் இதனை கைகூட வேண்டும். எனக்கும் என்னுடைய மார்க்கத்துக்கும் மறுமைக்கும் இது தீமையாக இருக்கும் என்றால் இதனை கைகூட வைச்சிடாதே. ரெண்டு செலுத்த நல்லா இருக்கிறதுனால துவா கேட்கிறது. அப்ப அந்த இஸ்திகாரா செஞ்சாலே போதும். சில நேரம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ரைட் நான் கட்ட போற இந்த வீடு இதனால மார்க்க விஷயத்துல மார்க்கத்துல இதுல நிலைப்பாடு நான் இதுல இது எந்த மறுமையின் எந்த இடத்துல பாதிக்கும், மறுமையில இது இந்த நான் கட்டப்போற இந்த வீட்டால மறுமை வாழ்வு பாதிக்கப்படுமா, ஏதாவது ஹராம் கலக்குமா, அல்லது மறுமையில் அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி வச்சு இந்த கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு இதை கொண்டு வருமா, அது எல்லா விஷயமும் தான். ஒரு கற்ற மட்டும் இல்லை, தொழில் செய்வது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு நல்லதை செய்ய போனால் சில நேரம் நாங்கள் யோசிக்கணும், ரைட் எது நான் செய்த தலையில ஒரு முகஸ்துதி ஏற்பட்டுடுமோ, அது இந்த நல்லதாக நான் சில நேரம் குளிக்க போய் சேரு போய் சில வேலையா வந்து சேர்ந்துடுமோ, அது என்ன நரகத்துக்கு கொண்டு வைத்திருமோ. ஏண்டா முதல் நரகத்துக்கு போறாக்கள் 3 பேர் ஆறாக்கள், முதல் நரகத்துக்குள்ள அல்லாஹ் தூக்கி போடுற 3 பேர் ஆக்கள் பெரும் இந்த உலகத்துல பாவம் செஞ்சார்கள், நன்மை என்று நினைச்சு செஞ்சாங்க, அல்லாஹ் பாதையில போராடி ஷஹீதானவர், அல்லாஹ்வுடைய பாதையில தந்த செல்வத்தை வாரி இறைச்சவர், அல்லாஹ்வுடைய பாதையில மக்களை அழைத்த ஒரு தாய். என்ன பிரச்சனை என்றால் இந்த 3 பேரும் 3 வகையான அமல்கள்லையும் லீடிங்ல இருந்தாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னென்றால்
அவனுடைய நீயத்து குறைஞ்சிச்சு. போராட்டத்துல மௌத்தான நீயத்து என்றால் நான் ஒரு போராடி என்ற மக்கள் பேசுவேன், ஒரு வீரன் என்ற மக்கள் பேசுவேன். கொடை கொடுத்தாண்ட பர்பஸ் என்றால் என்னை மக்கள் ஒரு கொடைவாளன் என்று சொல்லணும். இந்த ஆவினுடைய பர்பஸ் என்றால் நல்ல பேச்சாளன், ரெண்டு மக்கள் புகழ். பாருங்க, சில நேரம் நாங்க நல்லது செய்ய போவோம், ஆனா அதை ஸ்டாப் பண்ண அப்படிங்கிறது இன்டென்ஷன், நீயத்து சில நேரம் குழம்பும். நல்லா பாருங்க. அப்ப இந்த ரெண்டையும் நாங்க நடைமுறைக்கு கொண்டு வரோம். கணக்க பேச தேவையில்லை. இந்த ரெண்டையும் நாங்க கொண்டு வர, அதாவது என்ன, அதாவது வீட்டு சூழல்ல நாங்க இந்த ஹலகா மஜ்லிஸ்கள் அப்படி வச்சு எங்களோட பிள்ளைகளோட மனைவி மக்களோட நாங்க சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, ஆகிரத்தை பத்தி, மௌத்தை பத்தி, கபரை பத்தி குறைஞ்சபட்சம் கிழமைக்கு ஒருக்காவது நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா கட்டாயம் ஒவ்வொரு நாளும் தூங்க போற நேரம் பிள்ளைகளை போக்கு பாட்டி ஒரு 5 நிமிஷம் இன்றைய நாளை நீங்க கொஞ்சம் முகசவா செஞ்சு பாருங்க. இன்றைய நாள்ல நம்ம செஞ்ச நன்மை என்ன, பாவம் என்ன, மறுமையில் என்ன, இன்னும் வகையான ஒரு இம்பெக்ட் இது கொண்டு வரணும், தாக்கத்தை இது கொண்டு வரணும் சொல்லி அவருக்கு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை வச்சு நாங்க அவரை தூங்க வைக்கிறது. அடுத்ததுதான் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு கணம் நாங்கள் நின்று யோசிக்கிற இது என்னுடைய மறுமைக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா, இது என்ன சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போவோமா நரகத்துக்குள்ள கொண்டு போவோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறது. இது முதலாக பார்த்தான். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நேரம் எங்கள்கிட்ட இந்த மறுமையை பற்றி ஒரு பயம் இருந்துச்சு. இது நாம சொர்க்கத்துக்குள்ள வந்து சேர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். 2வது காரணி அவங்க பேசிக்கொண்டாங்க, அந்த சொர்க்கவாதிகள் பேசிக்கொண்ட 2வது காரணி என்னென்றால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். நாங்கள் இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்தது நம்முடைய அமல்கள் மட்டும் இல்லை, அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருளானதான் அல்லாஹ் கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறார். இது 2வது. அல்லாஹ்வுடைய அருளை பெறாலும் சும்மா சாதாரண குறையில எல்லாருக்கும் சும்மா நாங்கள் அருளை வச்சு கொடுக்கறது இல்லையா. அல்லாஹ்வுடைய அருளை பெறணுமாக இருந்தால் அவனுடைய கவனத்தை நாங்கள் ஈர்க்கணும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படிங்கிற மேலதிகாரி எல்லாரோடையும் நல்லா அறிய மாட்டார், எல்லாரோடையும் அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கார், ஒரு பிடிப்பு இருக்கார், எல்லாரோடையும் எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண சில ஆட்கள் இருப்பாங்க, அவருக்கு விருப்பமான ஆட்கள் இருப்பாங்க. காரணம் என்னென்றால் அந்த ஆட்கள் கடமையை சரியா செய்வாங்க, சில கடமையை விட கூடையும் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா செய்வாங்க. அப்படியான ஆட்களோட ஒர்க் பண்ணலாம். சில ஆட்கள் இருப்பாங்க அக்குரோட்டு அவங்களோட வேலையை டைம் செஞ்சு விட்டுக்கலாம். சில ஆட்கள் தான் களவடிக்கிறது, மேலதிகமான வேலையை எடுக்கிறது பயம். இன்னொரு இது ஒரு இணையம் அவங்க செஞ்சாலும் அதை தடுத்துடுவாங்க. ஏனென்றா சில நேரம் நாம் அதுக்குள்ள போய் வேலை செய்ய வேண்டி வருவோம், நம்மளுடைய நேரத்தை கொடுக்க வேண்டி வருவோம் எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி எல்லாம் இந்த ஒரு வேலை செய்யற இடத்துல பல கேட்டகரியிலேயும் ஆட்கள் இருப்பாங்க. அவ மேலதிகாரிக்கு யாரை பிடிக்க மாட்டால் விரும்பி வேலை செய்கிறார்கள், வேலையை கொடுத்தாலும் எந்தவித மறுப்பும் இல்லாமல் எடுத்து செய்கிறார்கள், மேலதிகமாக செய்கிறார்கள், இப்படி ஆக்கள் முடியும். அப்போ அவர் என்ன செய்வார் என்றால் சில நேரம் ஓகே நீங்கள் இந்த நேரத்தில் லீவு கொடுப்பார், அல்லது ஏதாவது ஃபைல்கள் அதாவது பெண்டிங் இருந்த உடனே வேலைகளை செஞ்சு கொடுப்பார், குயிக்காக இன்க்ரிமெண்ட்டை போட்டு கொடுப்பார், எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்த இவருக்கு கொடுப்பார். அப்படி மேலதிகாரி நடந்து வருவார். அது நன்றார். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வின் நாடியவர்களுக்கு அருள் பாலிக்கிறான் என்ற கருத்து கண்டால் அப்படி நாடியவர்கள் என்கிறது யார்? சும்மா 2 அல்லாஹ் செலுத்தான இப்படித்தான் அவன் எதிர்பாராமல் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு சொன்னாங்க. மனிதன் நான் சொர்க்கத்தில் கண்டேன், அவன் சொர்க்கத்தில் பிறந்து கொண்டிருக்கிறான்,
ஆனால் பெருசா ஒன்றும் செய்யலாம். அவன் செஞ்சதெல்லாம் என்னென்றால், பாதையில ஒரு மரம் விழுந்து கிடந்துச்சு, பாதசாரிகளுக்கு அது போற வரது கஷ்டம் இருந்துச்சு. அவன் வந்து அதை வெட்டி சைக்கிள், அது பலரும் கடந்து போனாங்க, அவங்க ஒருத்தருக்கும் அது மைண்ட்ல படல. இவனுக்கு அது பட்டுச்சு, வந்தான் சைக்கிளை நிப்பாட்டினான், மரத்தை வெட்டி சைக்கிளை போட்டு கிளீன் பண்ணிவிட்டான். யாரும் கேட்கல, யாரும் அதுக்கு அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. யாரும் பாராட்டணும்ன்றோ அல்லது யாரும் நிவாரணம் தரணும்ன்றோ யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அல்லாஹ் காசு அத்தகைய மனிதன் சுவர்க்கத்தில் புரண்டு கொண்டிருப்பதை இதான் போனஸ், இதான் நல்லா எதிர்பாராத விதமாக நாங்கள் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அந்த அருளை ரஹ்மத்தை தருவோம். அப்படிங்கிற வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைப்பதற்கு உரிய அமல்களை நாம் செய்யணும். அதுல மிக முக்கியமான ஒன்றை மட்டும் சொல்றேன், எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமான சில இபாதத்துகளை எங்களுடைய லைஃப்ல இனி கொண்டு கட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் தெரியும். அதாவது அல்லாஹ்வுக்கும் எனக்கும் தான் இந்த அமல் தெரியும். அது கடும் கஷ்டம், கடும் கஷ்டம். சைத்தான் விட மாட்டாங்க. இப்ப நாம என்ன சொல்ல வந்தீங்க எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வந்தீங்க தெரியும், நோம்பு முடியும் தெரியும், சில நோம்புகள் தெரியும், சில தர்மங்கள் தெரியும். ஆனால் நாங்க ஒரு 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 கல்ச்சர் எங்களுக்கு கொண்டு வரணும். என்னென்றால் நல்ல கட்டிச்சு முடிச்சுதான் அதை செய்ய வேண்டியவர் கொண்டு வரணும் என்றால் இது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அது சில நேரம் மலக்குமார்களுக்கும் தெரியாது, மலக்குமார்களுக்கும் அது தெரியாது. அதான் இஹ்லாஸில் உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க. ஷைத்தானுக்கும் தெரியா, வழிகளுக்கு மலக்குமார்களுக்கும் தெரியா, அது பதிவு செய்வது. அந்த அளவுக்கு உச்சக்கட்ட ஆன முறையில அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையிலான தனியான சில இபாதத்துகள், தனியான சில வழக்கங்கள், அதுக்கான கஷ்டம் நிறைய கஷ்டம். இப்ப அந்த பொதுவாக மனித உள்ளத்துக்கு புகழ் விருப்பம் கூட, புகழ் விருப்பம் அல்லது வெளியே தெரிய விருப்பம் கூட. சில நேரம் ஒரு பேருக்கு நிவாரணத்தை கொடுக்குறது 15 கையை போட்டுக்கிறீங்க, அவரோட கையை போட்டு நீங்களும் கையை போடுங்க சொல்லுமா, நீங்களும் கையை போடுங்கன்னு சொல்லி ஒரு 15 கையை போட்டு கொடுத்தீங்க. டேக்கை சும்மா வச்சு பின்னாடி நின்றாரு, ஓகே அது கையை போட்டு நிற்கிறேன்டா ஒரு வகையான நோய் அது. அது மனித உள்ளம் அப்படி கேட்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒட்ட தெரிஞ்சு கொண்டு எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில அது நபி சொல்லாது இருந்தா அல்லாஹ். ஒரு உதாரணம், தெரிந்த உதாரணத்தை நான் சொல்றேன். ஹலீஃபா அப்துல்லா இப்னு அப்துல் மலிக் அவருடைய காலத்துல, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் மலிக் அவருடைய காலத்துல ஒரு ரோமர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது. அப்ப அதுல அவங்கள வெல்றதாக இருந்தால் ஒரு கோட்டையை கைப்பற்றணும். அவங்க முஸ்லீம்கள் லேசா நினைச்சிட்டு போனாங்க, ஆனால் அது அவ்வளவு லேஸ் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான கைப்பற்றுறதுக்கு. அவ விட்டுட்டு நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. அதுல ஒரு கேட் இருந்துச்சு, இரும்பாலான ஒரு கேட் இருந்துச்சு. அந்த கேட்டை திறந்ததான் அந்த கோட்டையை கைப்பற்றலாம். அப்பதான் போராட்டம் வெல்லு. அப்ப தூங்கிட்டாங்க எல்லாரும். ஒரு நாள் ராவோ விளிம்பில் போய் சூட்சமா போய் கவனமா உள்ள போய் இறங்கி இந்த கோட்டை கதவை திறந்துட்டு அடுத்த நாள் பார்த்தா கோட்டை கதவு திறந்து முஸ்லீம்கள் எங்க ஆயிட்டாங்க. யூதர்கள் பார்த்தாங்க, முஸ்லீம் தக்பீர் சத்தம் கேட்குது. எப்படி இவங்க வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு தெரியாது. போய்
போராட்டம் பண்ணிட்டு அண்டை போராட்டம் பண்ணிட்டு எதிர்பார்க்கல, திரும்பி எதிர்பார்க்கல, தளபதி கூட எதிர்பார்க்கல, போராட்டம் பண்ணிட்டு. அப்ப தளபதி ஒரு ஓர்டரை போட்டார் என்றால், எனக்கு இது செய்தது யாருங்கிறது தெரியும், யார் இந்த வேலையை செஞ்சு தெரியும், வந்து என்ன சந்திச்சு சொல்லுங்க சொன்னார். முதலாவது நாள் உத்தரவு, இரண்டாவது நாள் சொன்னார், மூன்றாவது நாள் சொன்னார், இனிச்சல் என்ற ஹட்டுக்கு நீங்க வரலாம், இனிச்சல் நீங்க விரும்பின ராவியில வந்தாலும் பரவாயில்ல, கோவில வந்தாலும் பரவாயில்ல, கட்டாயம் என்ன வந்து சந்திக்கோ, எனக்கு விருப்பமாயிருங்க, சந்திக்கிறதுக்கு விருப்பமாயிருச்சு. அவர் நடுநிசி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் அவர் தளபதியுடைய கோட்டை கதவு, அவருடைய அந்த ஹட் கதவை கட்டினான். அப்ப அவர் கேட்டார், யாரு? துளை போட்டவரா? சாஹிபு நக்கல் சொல்றாரு, துளை அந்த கதவுல துளை போட்டுதான் அதை திறந்தார். அதனால சாஹிபு நக்கம், துளை இட்டவர் என்றவர். யாரு இந்த சாஹிபு நக்கபா வந்திருக்கிறீங்க சொல்லி கேட்டோன்னே அவர்தான் போன. உண்மையிலே அவர் எப்படி போனார் என்றால், அவர் தன்னை முழுமையாக போத்திக்கிட்டு போனார், ஃபுல்லா போத்திக்கிட்டு போனார். போத்திக்கிட்டு போய் சொன்னார், அவர் இப்படி சொன்னார், சாஹிபு நம்பும் உங்களை சந்திக்கிறதாக இருந்தால் சில நிபந்தனைகள் அவருக்கு இருக்கா. படற்கையில பேசுறது, தண்ணீர் பேசுறோம், நல்லா வந்து அப்படி முடிச்சது. சாஹிபு நம்பும் அவங்களை சந்திக்கிறதா இருந்தா அவருக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறதா. என்ன நிபந்தனையா? முதலாவது, நீங்க அவரை பேரை கேட்கக்கூடாது. இரண்டாவது, அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாது. அதாவது போர்வையை அகற்றணும், முகத்தை பார்க்க போறேன்னு சொல்லி கேட்கக்கூடாதா. மூன்றாவது, அவருக்கு எந்த பரிசும் என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது. ஆராய்ச்சி ஓகே சொல்லி சொன்ன நான் தான் சாஹிபு சொல்லிட்டு வேகமாக அவர் போயிட்டு தளபதிக்கான அவர் மோதக்கான இல்லை, அவர் கட்டுக்குள்ள இவர் வெளியில நான் தான் அந்த வேலையை செஞ்சேன் போயிட்டார். சாமியை ஒரு வரலாற்று இது நடந்தது வந்து ஹிஜ்ரி 100 தளபதி மௌத்தானது ஹிஜ்ரி 120. 1500 வருஷங்கள் இல்லை 1400 வருஷங்கள் சொல்லி 1300 சுற்றம் வருஷங்களுக்கு முன்பு நடந்த இந்த ஸ்டோரி அந்த ஆறு இன்றைக்கு வரைக்கும் தெரியும், மறுமை வரைக்கும் தெரியும். அவர் வேறு வரலாறுல சாஹிபு நக்குபல் செல்வது அவர் ஆறு தெரியும். அப்பதான் அப்துல் ரஹ்மான் அலி அவருக்கு ஆச்சரியம், எப்படி இப்படி ஒரு மனிதரால எல்லாம் ஒரு யுத்தத்துக்கே வெற்றிக்குரிய காரணியாக மாறிட்டு தன்னை அடையாளப்படுத்தாமல் இருக்கிற எவ்வளவு பெரிய இஹ்லாஸ். அப்பதான் அவர் துஆ கேட்டார், அல்லாஹ் அஷ்ஹுர்னி மா சாஹிபுன் நக்ல், யா அல்லாஹ் நாளை மறுமையில இந்த சாஹிபுன் நக்ல் இந்த மனிதரோடு என்னை நீ எழுப்பாட்டுவாயாக சொல்லி அவர் துஆ கேட்டார். அப்படி எங்கிட்ட லைஃப்லையும் அது எங்களோட தர்மமாக இருக்கலாம், எங்களுடைய இபாதத்தை இருக்கலாம், எங்களுடைய இரவு நேர வணக்கங்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக ஹசன் பண்ணா இது ஹசன் பண்ணா பற்றி ஹசன் ஹுதைபி எழுதின ஒரு விஷயம். 2 பேரும் ஒரு தாவா பயணம், நீண்ட பயணம் போய் இரவு ஹோட்டலில் தான் தங்கினாங்க. இரவு ஹோட்டலில் தங்கி அவனோட தாவா பயணங்களை வாய்ச்ச வழங்கும் எவ்வளவு தூர பயணங்கள், எவ்வளவு தியாகங்கள், கஷ்டங்கள். 2 பேரும் போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். தங்கி கொஞ்ச நேரத்தால நாம் ஹசன் பண்ண சத்தம் ஒரு போட்டதான், ஹசன் ஹுதைபி தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை கொஞ்சம் தூக்கம் போகுது. அவ கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி மெல்லிய சத்தத்தில் ஹசன் தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை எனக்கு தூக்கம் அந்த இருந்துச்சு. அது கொஞ்ச நேரத்தியால் அதை விட மெல்லிய சத்தம் தூங்கினா
எழுப்பிடுவாரு, தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இவர் யோசிச்சாரா, ஏன் இவர் அடிக்கடி தூங்கிட்டீங்களா கேட்காரு. சத்தம் போடாமல் இருப்போம், ஒரு தூக்கம் இல்லை, சத்தம் போடாமல் இருப்போம்னு சொல்லி சத்தம் போடாமல் இருந்தார். கொஞ்சம் நீத்தையாக ஆசனம் பண்ணார், ஆள் தூக்கிட்டார். இன்னொரு அவர் பெட்ல இருந்து எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எழும்பி அவர் நடந்து எப்படி நடந்து போனார் என்றால், பெரியவிரல் ஆழத்தில் இருந்து நடந்து போவார். நான் எழுதிராமல், நான் கன்றாமலுக்கு பெரியவிரலாக நடந்து போய் முதுச்செஞ்சிக்கு வந்து தஹஜ்ஜத் தொழுது. என்னதான் இந்த என்ன சொல்றது, ரிஜாலும் சதகுமாஹுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வோட உடன்படிக்கையை உண்மையாக உடன்படிக்கை சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி என்றால், அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சில விஷயங்கள் நடக்கும். மனிதர்கள் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. சதகா கொடுப்பாங்க. இப்படி இன்னைக்கு சதகா கொடுக்குற நேரம் எடுக்கிறாளுக்கும் சம்பந்தப்படுறேன்னு சொல்லு, அப்படி இல்லை. சில நேரம் சிலர் அக்கௌண்ட்டுக்கு காசை போட்டு விட்டுருவாங்க, யார் போட்டு தெரியும். சில வீட்டில் ஒன்று வச்சு விட்டு வைக்கிறாங்க, யார் ஒன்று அந்த வச்சது தெரியாம அப்படி இருக்காங்க மனிதர்கள். எனக்கு இன்னைக்கு நடந்துச்சு, ஒரு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு லெக்சராக ஒரு விரிவுரையாளருக்கு சில பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த நான் சும்மா போட்டுவிட்டேன், இப்படி தேவை இந்த பொருள், ஒரு லேப்டாப்பும் ஒரு வாஷிங் மிஷினும் ஒரு தேவை சொல்லி போட்டு அவள் எனக்கு கொஞ்ச நேரத்தில் பொருள் எடுத்துற அக்கௌண்ட்டுக்கு காசு 1 லட்சம் வந்துருக்கு, யாரை போட்டேன்னு தெரியும். நான் ஒரு 10-15 பேருக்கு அந்த மெசேஜை ஃபோர்வர்ட் பண்ணிவிட்டேன், ரைட். ஆனால் யார் போட்டேன் எனக்கு சொல்லுவோம் இல்லை, நான் போட்டுட்டேன்னு சொல்லி அவருக்கும் தெரியா யார் போட்டேன்னு சொல்லி காசு. அப்படி மனிதர்கள் எழுதிக்கிறாங்க, மீக்கிறாங்க. அப்படி எங்களுக்கும் அல்லாவுக்கும் என்று உள்ள ரகசியமான ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இப்போ நெய்யை பேசி கொள்வோம். நான் எனக்கு அப்படி வரும், அதாவது அந்த அமல் எனக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் அது தெரியும். அப்படியான அமல்கள் எங்கள் வாழ்க்கை விதிக்குமாக இருந்தால் இதை விடாமல் எங்களுக்கு ரஹ்மத்தால் திருவரன். இரண்டாவது மூன்றாவது விஷயம்தான் அவர்கள் அந்த சொர்க்கத்தில் ஏன் பந்தம்ங்கிறதுக்குரிய அந்த மூன்றாவது விஷயம்தான் அவங்க பேசிக்கொண்டது. இன்னும் குன்னாமின் கபுலு நதோ இன்னும் ஒவ்வொரு பர்ரோ வாங்கி நாங்கள் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டோம். அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து வச்சியான துவா, யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவாயாக. நான் அந்த கல்ச்சரை கொண்டாடுறேன். எனி டைம் நான் அல்லாஹ்விடத்துல கேட்கிறேன், யா அல்லாஹ் என்ன நரகத்துல நீ அனுப்பினார் தாங்கிய இந்த சுவர்க்கத்துக்குள்ள அனுப்ப வேண்டும் விடாக்குடியாக நாங்கள் அந்த துவாவை அடிக்கடி செஞ்சு கொள்ளணும். இந்த 3 நிமிஷம் இந்த வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறை கொண்டு வருவோம். இந்த சூறாவில் மிக முக்கியமாக நாங்கள் படிக்கிற விஷயம், ரைட். பிறகு இந்த குர்ஆன் எப்படி இருந்தால் ஃபதக்கிர் ஃபமா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிகாஹின் வலா மஜ்னூன். நபியே, நீங்கள் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள். ஃபதக்கிர், மக்களுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள். ஃபமா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிகாஹின் வலா மஜ்னூன். அல்லாஹ்வுடைய அருளால நீங்கள் சூனியக்காரன் அல்லது காஹின் குறி சொல்கின்றவரோ அல்லது மஜ்னூன் பைத்தியக்காரரோ அல்ல. இந்த சூறாட இலக்குகள் என்னன்னு சொன்னோம். மறுமையை பற்றிய நம்பிக்கையை கொண்டு வராது. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த மக்களுக்கு இருந்த அந்த அவநம்பிக்கையை போக்கி ரசூலோட உள்ளத்துக்கு ஆறுதலை கொடுக்கிறது இரண்டாவது நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை இந்த அடுத்த வசனங்கள் சொல்றது, என் நபியே, நீங்க அவங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகட்டும். அவங்கள அவங்க சாத்திரக்காரன் குறிகாரன் சொல்றாங்க, அது மாதிரி மஜ்னூன் பைத்தியக்காரன் சொல்றாங்க. ஏண்டா அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. வேற வழிகளால மக்களை தடுக்கல என்ற எல்லாரும் சாத்திரம் சொல்றாங்க, நம்பிடுவாங்க. இவரு கொஞ்சம் சோமில்லைன்னா நம்பிடுவாங்க.
அப்ப மக்கள் சைக்காலஜி அவங்க விளங்கி மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னோடனே ரசூலுல்லாஹ்க்கும் மக்களுக்கும் இடையில ஒரு இடைவெளியை ஏற்படுத்தலாம் என்று குறைஷி. உதாரணத்துக்கு நீங்க இப்ப நீங்க பார்க்கலாம் சோசியல் மீடியாக்கள சில முக்கியமான தாய்கள் சமூக தலைவர்களை கிரிட்டிசைஸ் பண்ண விமர்சிக்க சில நேரமாக அப்படியே அடிக்கலாம். அது ஒரு சத்தியம். மனிதர்கள் என்ற வகையில் தவறு செய்யும். அந்த விமர்சனம் என்ன செய்யும்? மக்களுக்கு தூரமாக்குமா இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப என்ன பற்றி ஒரு அவதூறு சோசியல் மீடியாவில் வெளிப்பட்டு வைக்கிறேன். இதுல இருக்கிற அரைவாசி பேர் கிளாஸுக்கு வர மாட்டாங்களே, வரமாட்டாங்க. அப்பா இவர் இவரை பற்றி நான் வந்த தகவல் என்ன நாம அதை கன்ஃபார்ம் பண்றி விசாரிச்சு தீர விசாரிச்சு உங்களிடத்துல ஒரு ஆள் ஒரு செய்தியை கொண்டாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணாம தீர விசாரிக்காம நம்பாதான் வேண்டாம் போராட்டம் அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. சோசியல் மீடியால வந்தா உண்மைதான் ரெண்டுதான் இருக்கிறது. அவ்வாறு இப்ப அன்னைக்கான நடக்குது. நான் பார்க்கிறேன் ஷியாக்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஷியாக்கள் ஸ்ட்ராட்டஜியில ஒன்று என்றால் ஆயிஷா நாயகியை பத்தி கடுமையான மோசமா கதைச்சா இஸ்லாத்தை ஆட்டங்கான செய்யலாம். ஏனென்றால் ஆயிஷா நாயகி அறிவிச்ச 2000 ஹதீஸ்கள் தான் அகீதாவுடைய ஸ்ட்ராங்கான ஹதீஸ்கள். அப்ப ஆயிஷா நாயகியை பத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு பத்தி உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி எல்லாம் விமர்சிச்சோடனே இஸ்லாத்தை விட்டு மக்களுக்கு செய்யணும். அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ரசூலுல்லாஹ் குறைஷி வச்சது. அந்த ஸ்ட்ராட்டஜி இப்பயும் தொடருது. தாயிகளுக்கு எதிராக, சமூக தலைவர்களுக்கு எதிராக, உலமாக்களுக்கு எதிராக, சமூகத்துல முன்னணியில ரெண்டு சமூக பணிகளில் ஈடுபடுறாங்கள லேசா விமர்சிச்சு அப்படியே தூரமாக்கிவிடும். ஒன்று அவர் ஃபெடப்பாகி பேசிடுவார். அப்படி இல்லாட்டி என்ன மக்கள் இவர்ல என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு நோய், ஒரு சமூக நோய். அது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொன்னார் என்றால் ரசூலுல்லாஹ் அதால பாதிக்கப்பட்டாங்க. கவலை உள்ளத்துல பெரிய ஒரு பாதிப்பு அது செலுத்தி. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னார், ஃபதக்கிர், நீங்க உங்களோட பணியை தொடர்ந்து செய்யுங்க. அச்சமூர்த்தி எச்சரிக்கை செய்கிற பணியை, மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்கின்ற பணியை நீங்க செஞ்சு கொண்டே இருங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளினானா அல்லாஹ்வுடைய அருளினால் நீங்கள் சூனியக்காரர்கள் அல்லது சாத்திரக்காரர்கள் இல்லை, நீங்கள் வைத்தியக்காரர்கள். இது அப்ப அல்லாஹ் பெரிய ஒரு ரெக்கமெண்டேஷன், அல்லாஹ் பெரிய ஒரு கேரண்டி. நாங்க பார்த்துக்கிறோம். இந்த கடைசியாக முடியுது. அப்படித்தான் நீங்க எங்களோட இருக்கீங்க அல்லது நாங்க உங்களோட இருக்கோம். நீங்க உங்களோட பணியை நீங்க செய்யுங்க. செஞ்சு போட்டு அந்த மக்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மூலமாக அந்த கேள்வி கேட்டு மக்களையும் வாயடைக்க செய்யறதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் அல்லாஹ் கொடுக்கிறார். எப்படி முதலாவது அம் யகூலுன ஷாயிருன் நதரப்பசு பிஹி ரைபல் மனூன். அவங்க எப்படி சொல்றாங்களா, யகூலுன் ஷாயிர், இவர் ஒரு கவிஞன். நதரப்பசு பிஹி ரைபல் மனூன், இவருடைய மௌத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் அண்ணனும் கவிஞர்களுக்கு ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. அப்ப அந்த காலத்துல இந்த சுஹைர் சொல்லி எல்லாம் பெரிய பெரிய கவிஞர்கள் இருந்தான். அவங்க கொஞ்சம் பேர் மௌத்தாயிட்டாங்க. அப்ப பிறகு அந்த குறைஷி காபிர்கள் அவங்க தங்களோட உள்ளத்தை எப்படி ஆசுவாசப்படுத்தி கொண்டாங்கன்னா, சரி இவர் புதிய கொள்கை அதை சொல்லிட்டு போதுமே. இதுக்கு முந்தி இந்த சுஹைர் மாதிரி கவிஞர்கள் எல்லாம் மௌத்தாத மாதிரி இவரும் மௌத்தாத போறாரு. அதுக்கு பிறகு இது ஸ்டாப் ஆகி அப்படி தேர்த்தி கொண்டாங்க மனதை. அப்ப அப்படி அவர்கள் தேர்த்தி கொள்கிறார்களா? உங்களோட மௌத்தை நாங்க பார்க்கத்தானே போறோம் சொல்லி சொல்றார்களா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய மௌத்தை நீங்க எதிர்பார்த்தீங்களா? பாப்போம், நீங்க எதிர்பாருங்களே. இன்னி மாக்கும் முத்தரப்பிசீன், நானும் அதை பார்க்கிறேன். நீங்க பார்க்கிற மாதிரி நானும் பார்த்து நினைக்கிறேன். யார் மௌத்தார, யார் வெற்றி பெற, யார் தோல்வி அடைகிற வறுமை, யார் வெற்றி பெற, யார் தோல்வி அடைகிறத நானும் எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப அவரத்துல அடுத்த அடி
நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இவர் மௌத்தானால் இது நின்றும், இந்த சக்தி நின்றும், அப்படி அது தொடரும். இவன் சஹாபாக்களுக்கு கூட அந்த பயம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தான தாவா நின்றுமோ அந்த பயம் இருந்துச்சு. அப்பதான் மௌத்தான ஒரு சஹாபாக்கள் சொன்னாங்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பதான் அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அஃப இன் மாத அவ் குதில இன்கலபதும் அலா அகாபிக்கும். முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் மரணித்து விட்டால் அல்லது அவர் கொல்லப்பட்டு விட்டால் நீங்க இந்த மார்க்கத்தை விட்டு ஓடிடுவீங்களா? அப்படி இல்லை. அவர் மூத்தானால் அது தொடரும், கண்டினியூவா, மறுமை நாள் வரைக்கும் அது கண்டினியூவா. அந்த 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 உத்வேகத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கொடுத்தார். இது முதலாவது. இரண்டாவது கேள்வி, அம் தக்முருஹும் அஹ்லாமுஹும் பிஹாதா அம் ஹும் கௌமுன் தாபூன். இந்த யோசனை எல்லாம், இவர் மௌத்தாட்டம், இல்லாட்டி இவர் சூனியக்காரர், இவர் ஒரு சாத்திரகாரர், இவருக்கு சோம் இல்லை, மென்டலி அப்னோமலான ஆள், இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு அவர்களுடைய புத்திகள் அவர்களை ஏவுகிறதா? இப்படி நடக்கிறதுக்கு அவங்களோட சொந்த புத்தி அதான் அவங்களை ஏவுது, அல்லது அவர்கள் வரம்பு மீறிய சமூகத்தவர்களா? இந்த கேள்விகள் எல்லாம் பதில் எதிர்பார்த்தில்லை. இந்த கேள்விக்குள்ளே அல்லாஹ் பதில வச்சுக்காரு. அவங்க சொந்த புத்தியில் இல்லை இவங்களை இயங்குறது. இது வரம்பு மீறிய ஒரு சமூகம். அவங்க நினைச்சுக்காங்க நாங்க கடும் புத்திகாராக்கள் நினைச்சுக்கிறாங்க. இது ஒரு வரம்பு மீறிய ஒரு செயல்பாடு. அல்லது இவங்க சொல்றாங்களா, இந்த வேதத்தை நீங்களாக கட்டின உங்களுடைய புனைவு என்று இவர்கள் நம்புகிறார்களா? இவர்கள் சொல்லுகிறார்களா? அல்லாஹ்விடத்திலிருந்து வரல இந்த குர்ஆன், தூது, இது ரசூலுல்லாஹ் சுயமாக கட்டி சொல்றார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? அப்படி இல்லை, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களோட உள்ளம் கூட்டு போடப்பட்டு கரை படிந்துட்டு, அப்ப அவங்க அதை ஈமான் கொள்ள மாட்டாங்க. இப்படி கதை சொல்லிக்கிட்டு இருப்பார்கள். அதாவது நபி, நீங்க அதை பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ரைட், ஓகே, அப்படித்தான் நீங்கள் அதை இட்டு கட்டுகிறீர்கள் என்று அவர்கள் நம்பினால், அவர்கள் பிரச்சாரம் செய்தால், இப்படி ஒரு சவாலை நான் வைக்கிறேன், ஏழுமில்லாமல் செய்யட்டுமே. அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், இதை போன்று அவர்கள் இவ்வேதத்தை போன்று ஒரு செய்தி, இந்த சேலஞ்ச் தொடர்ந்து அல்லாஹ் விட்டு வந்திருக்கிறாங்க. நீங்க நாங்க இறக்கிற இந்த குர்ஆன்ல ஒரு 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 சந்தேகம் என்றால், அதை போல ஒரு சூறாவை கொண்டு வா, அது ஒரு ஆயாவை நீங்க கொண்டு வா. அல்லாஹ் இந்த சேலஞ்ச் சொல்றாரு, அதை இங்கேயும் கொண்டு வராங்க. ஓகே, இந்த குர்ஆன்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இது அல்லாஹ் கொண்டார் இல்லை, இது ரசூலுல்லாஹ் அவர் கட்டி சொல்றாரு, சுயமா சொல்றாரு சொல்றீங்களா? ரைட், ஓகே, இப்போ நீங்க ஏழுமெண்டா முயற்சி செய்யுங்க, உங்களால் ஏழுமெண்டால் அதை கொண்டு வாங்க. இந்த கேள்வியை தாங்க நான் திரும்பி சொல்றேன். அல்லாஹ் அவங்கள்ட்ட பதில் எதிர்பார்த்து இல்லை, உடனே இயலா, நீங்க செய்தது தவறுங்கிறத கேள்வியின் மூலமாக அவங்களுக்கு அதை உணர்ந்து, இது ஒரு டீச்சிங் மேத்தட். கேள்வி கேட்டு சிந்திக்க வச்சு அவங்களாக அதுக்குரிய விடையை தேட வைக்கிறதுங்கிறது டீச்சிங் பெரிய ஒரு மேத்தட். அதாவது தஹ்கீம் சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாவிக்கலாம். அடுத்த கேள்வி, அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். இந்த வசனம் தான் சொன்ன அந்த சஹாபி அவர் சொன்னாரு, காத கல்வி தீயும். இந்த வசனத்தை கேட்டோன்னே என்னுடைய உள்ளம் வெடிச்சு சிதற பாதிச்சு. அதான் இந்த வசனம். அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அவர்கள் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் சுயமாக படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்களாகவே அவர்களை படைத்தார்களா? பாருங்க, இதுல நாஸ்திகர்களுக்கு ஒரு கடும் அடி உண்டாகும் சொல்றேன். மூன்று விஷயங்கள். ஒன்று, சுயமாக அவங்க இயற்கையாக அவங்க வெளியே வந்தீங்க, உலகம் சுயமா தோன்றினு சொன்னாங்க. அது மாதிரி மனிதர்களும் சுயமா, அந்த புல்லு முளைக்கிற மாதிரி, தாவரங்கள் முளைக்கிற மாதிரி அவங்க சுயமா வந்தீங்க, அல்லது அவர்களை அவர்கள் படைத்திருக்கோம்.
ரெண்டு. மூன்றாவது ஒன்று இருக்கிறது அப்படி இல்லாட்டி அவங்கள ஏதோ ஒரு சக்தி படைச்சிருக்கு. அதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ண அவங்களோட சிந்தனை கூட்டி நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்களாக உருவானீங்களா அல்லது உங்களை நீங்க படைச்சீங்களா? இந்த ரெண்டுக்கும் சாத்தியம் கட்டி. மூன்றாவது என்ன? யாராவது ஒரு சக்தி உங்களை படைச்சிருக்கும். அது அவங்க எல்லாம் அப்படி. அந்த வசனம் தான் நான் சொன்ன அந்த சஹாபி அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு அதிர்வு ஏற்படுச்சு. அவர் அப்படியே சிந்திக்க விதிச்சு. அப்ப யோசிச்சார், சுயமா நான் வந்திருக்க வாய்ப்பில்லை, என்னை நான் படைச்சிருக்கேன் வாய்ப்பில்லை, எனவே எனக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது, அவர் யார் என்ற அந்த தேடல் அவருடைய உள்ளத்துல கல்வி என்ற உள்ளம் இந்த வசனத்தை கேட்டவுடனே உடைஞ்சி பதற தொடங்கிச்சு. இந்த சிந்தனையை கிளறி விட்டால், அப்படி சிந்திக்க தோங்கினால் ஈமான் அவன் வேறு பேசும். அந்த ஈமான் கடும் ஸ்ட்ராங் இருக்கும். வாழையடி வாழையாக அந்த ஈமானை விட இந்த ஈமான் கடும் ஸ்ட்ராங். ரைட். இந்தஹும் ஹஸாயினு ரப்பிக் அம் ஹுமுல் முஸைத்திரூன். அவர்களை கேளுங்க, நீங்க அவர்களிடத்திலே உங்களுடைய இரட்சகனுடைய ஹஸானாக்கள், பொக்கிஷங்கள், ஹஸானா பொக்கிஷங்கள் அவர்களிடத்திலே இருக்கிறதா? அம் ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது எல்லாவற்றையும் அவர்கள் அடக்கி ஆளுகிறார்கள், அவர்களோட கண்ட்ரோல் அவங்க வச்சிருக்காங்களா? அல்லாஹ் ஹஸானா இவங்களோட கையில் இருக்கிறதா? அல்லது அவங்க இந்த உலகத்துடைய கண்ட்ரோல் இவங்களோட கையில் இருக்கிறதா? அவங்களை யோசிக்கணுமா? அவங்களை கேட்டு பாருங்க. அம்லஹும் சுல்லமுன் யஸ்தமிஊன ஃபீஹி ஃபல்யக்தி முஸ்தமிஊஹு பிசுல்தானின் முபீன். அல்லது அவர்கள் ஒரு ஏணி வச்சு அந்த ஏணியின் மூலம் ஏறி வானத்திலே இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் அவர்கள் செவிமடுக்கிறார்களா, கேட்டு வருகிறார்களா? அப்படி இல்லைன்றால் அவ்வாறு அந்த அவங்க கேட்டு வந்தவர் செவியேற்றதை தெளிவான ஆதாரத்துடன் சொன்னது. அவங்களுடைய யாரும் வானத்துல ஏடி வச்சு இப்படி சேலஞ்சு வச்சாங்களே, ஏடி ஒன்று எங்களுக்கு கட்டிட்டாங்க, நாங்கள் ஏறி மூசாட தப்பு பேசுறதை நான் கேட்க போறேன்னு சொல்லிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் குறைஷிகள் சேலஞ்ச் பண்ணாங்க, நாங்கள் கண்ணுக்கு முன்னுக்கும் நீங்க ஏணியை வச்சு ஏறி அல்லாஹ் சந்திச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏணி வச்சு கேட்டுக்கிட்டு ரகசியங்களை வந்திருக்கிறாங்களா? அப்படி யாரும் கேட்டுட்டு வந்தால் தெளிவான ஆதாரத்தை முன்வைக்க சொல்லுங்கள். அம்லஹுல் பனாத்து வலக்குமுல் பனூன், அல்லது அவனுக்கு அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆண் மக்களும் இருக்கிறார்களா? அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட வாதங்கள்ல வந்து மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் ஒரு ஆகியவர்கள் வச்சாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, அப்படி அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்களா? அம் தஸ்அலுஹும் அஜ்ரன் ஃபஹும் மின் மஹ்ரமின் முஸ்தலூன், அல்லது நீங்கள் அவர்களிடம் ஏதாவது கூலி கேட்டு அதனை கொடுத்ததனால் அவர்கள் கடன்பட்டு சுமை ஏற்பட்டிருக்கின்றார்களா? இந்த மார்க்கத்தை நீங்க சொல்றதுக்கு நீங்க எல்லாரும் கூலி தரணும். அப்படி அவங்க உங்களுக்கு கூலி தந்து கடனாளியா போயிட்டாங்களா? அவங்க பெரிய சுமையா ஒன்று சும்மா ஃப்ரீ. நீங்க கஷ்டப்பட்டு, நீங்க செலவழிச்சு, நீங்க தியாகப்பட்டு ஏதோ உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவா வாழ்க்கையில, மக்கா வாழ்க்கையில, இந்த மக்கி சூறாரு, இந்த மக்கா வாழ்க்கையில 3 கட்டங்கள். முதலாவது கட்டம் அந்த ரகசிய பிரச்சார கட்டம். அதுல பெரிய சேலஞ்ச் இருக்கிறத சொன்னார். அதுல பெரிய க்ரௌட் வந்தான், நல்ல தாங்கள் எல்லாம் வந்தான். அது ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ். அடுத்த 7 வருஷம் இருந்துச்சு சேலஞ்ச், கடுமையான சேலஞ்ச். இந்த வழியை தெரிஞ்சோன்னையும் பல வகையிலையும் சேலஞ்ச் பண்ணாங்க. அப்ப கடுமையான சவால்கள், உயிராபத்து, மானவாங்கப்படுகிறது, இப்படி கடுமையான சவால்கள். சூழல மகள் 2 பேரை விட்டு போயிட்டாங்க. அப்ப 2 பிள்ளைகள் வீடு தொலை விடுறாங்க.
அல்லமீன் சாதிக் என்று நல்ல பேர், அப்படி நல்ல அபிப்பிராயம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளை அப்படியே அவர் அந்த கரெக்ட் அசசினேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆள்ல அந்த அவரை பண்பாட்டு கொலை செய்து நான் சொல்றேன். இப்ப நான் இந்த ஒரு ப்ரோக்ராம் செய்யறேன், இதுல சிலர் பிடிக்காமலுக்கு என்னை பற்றி மோசமா மோசமா அப்படி எழுத தொடங்கினா தேவையில்லை. நம்ம சும்மாரியா நம்மளோட பேரை நாசமாக்குவான்னு சொல்லி என்ன முடிவெடுக்கும்? தேவையில்லை, செய்ய தேவை முடிவெடுக்கும். என்ன கரெக்ட் அசசினேஷன். நீங்க ஒரு ஆள்ல அந்த கொலையை உசிரோட கொள்றதை விட மோசமான கொலை தான் ஒரு ஆள்ல கரெக்டரை கொலை செய்யும். ஒரு ஆளை பண்பாட்டை அப்படியோ சீரழிச்சு அப்படி அவரை சீரோவாக்கி விடுறது. அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதான் மஜ்னூன், பேயன், வைத்தியாரன், அந்த சாத்திரகாரன், கவிஞன் என்ற பேரெல்லாம் ரசூலுல்லாஹ் மானுஷீக தேவை ஏற்படுது. இது இரண்டாவது காலம். மூன்றாவது காலம் என்றால் தேக்க நிலை. தாவா தேக்க நிலை இருந்துச்சு. 10 to 13 வரைக்கும் தாவா தேக்க நிலை. ஒருத்தர் பயம் வர பயம் வந்த கொண்டுவான் அந்த அப்பதான் ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாங்களே, நீங்க மக்கா சரி வர நான் வெளியே போகும்போது தாய் போகுது. அது ஒரு தாவாவை மக்காவுக்கு வெளிநாடுகள் இருந்து ஹஜ்ஜிக்கு வாராக்களுக்கு அந்த தாவாவை செஞ்சதெல்லாம் அந்த தேக்க நிலையில் காரணம். 3 வருஷம் சும்மா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கு. அப்பதான் அல்லாஹ் தஆலா கேட்டார், நீங்க கேளுங்க, உங்களுக்கு நான் இந்த தாவாவை சொன்னதால நீங்க ஏதாவது எனக்கு கூலி தந்தீங்களா? நான் கேட்டேன், அவரோட கூலி கேட்டேன். கேட்க அப்படி நீங்க எனக்கு கூலி தந்து கடன் சுமையில் உள்ள அகப்பட்டாக்களை நீங்க போயிட்டீங்களா? இல்லை. எனவே நபியே நீங்க அப்படி கேளுங்க தான் கேட்டேன். நீங்க கேள்வி அவங்கள்ட்ட கூலி கேட்டு அப்படி அவங்க கூலி தந்துட்டால அவங்க கடன் பட்டு கடன் சுமையால அவங்க தவிச்சு கொண்டிருக்கிறார்களா? அப்படி அல்லாஹ் அவங்களுக்கு கூலிதான். அவர்களுக்கு அல்லது அவர்களிடம் மறைவான செய்திகள் இருந்து அவற்றை அவர்கள் எழுதுகிறார்களா? அவங்களுக்கு ஏதாவது வைபா மறைவா என்பதுதா அதை வச்சு அவங்க எழுதி அவங்களோட பேசுறாங்களா? அப்படி அம் யுரீதுன கைதன் அல்லதீன கஃபரு ஹுமுல் மக்கீதுன், அல்லது அவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய நாடுகிறார்களா? அப்படியானால் அந்த காபிர்கள் தான் சூழ்ச்சிக்குள்ளாவார்கள். அவங்களுக்கு ஒரு அடி, ரசூலுல்லாஹ் ஒரு ஆள். அவங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்களா? அப்படி சூழ்ச்சி செஞ்சால் அந்த சூழ்ச்சிக்குள்ள அவங்களோட சூனியத்துல சொந்த காட்சியில சூரியன் பெற்ற மாதிரி ஆகும். அவங்க அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்காக மாட்டுப்படுவாங்க. அவங்க சூனியம் செய்து அவங்க சூழ்ச்சி செய்தால் அந்த சூழ்ச்சிக்குள்ள அவர்கள் தான் மாட்டுப்படுவார்கள். அப்ப அந்த மெசேஜ் குறைஷிகளுக்கு ஒரு மெசேஜ், நீங்க என்ன சூழ்ச்சி செய்தாலும் ரைட், அந்த சூழ்ச்சி உங்களுக்கு எதிராக தெரியும். அது ஒரு மெசேஜ் ரைட். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ், அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது, பலிக்காது. நீங்க தைரியமா தாவாவை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு மெசேஜ் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னார். ரைட். அம் லஹும் இலாஹுன் கைருல்லாஹி சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அல்லது அல்லாஹ் அல்லாத வேறு இறைவன் அவர்களுக்கு இருக்கிறானா? சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் வைக்கும் அந்த இணையை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்படி அல்லாஹ் இணை, அல்லாஹ்வுக்கு இணை இல்லை. وَإِنْ يَرَوْا كِسْفًا مِنَ السَّمَاءِ سَاقِطًا يَقُولُوا سَحَابٌ مَرْكُومٌ, வானத்திலிருந்து அவர்களுக்கு கிஸ்முன ஒரு துண்டு விழுவதை அவர்கள் கண்டால் அதை ஒரு அடர்த்தியான மேகம் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள். அதாவது வானத்திலிருந்து அது விழுந்தால் அல்லாஹ் தண்டனைக்காக எதுக்கு அப்படி ஒன்று விழுந்தால் அது அவங்க அந்த அதிலிருந்து படிப்பின விட மாட்டாங்க. வானம்தான் இடிந்து விழுந்தாலும் அவர்கள் அதிலே படிப்பினை பெற மாட்டார்கள். அவங்க சொல்லுவாங்க இது ஒரு அடர்த்தியான ஒரு மேக தூண்டு விழுந்திருக்குன்னு சொல்லி அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்படியான மனிதர்களாகும்.
எப்ப விழும்? மறுமை நாள் வரக்குள்ள அந்த வானம் இடிஞ்சு விழும். அப்படி துண்டு விழக்கொள்ள அப்பையும் அவன் சொல்வான் மர்ம வருதுன்னு சொல்ல மாட்டான். மேகம் அடர்த்தியான மேகத்தில் ஒரு துண்டு விழுந்தீர்கள் சொல்லிதான் சொல்வார். அப்படியான ஒரு மனோநிலையில தான் அந்த மக்கள் இருக்கிறார். எனவே நதியே சதர்வும் அவங்கள விடுங்கிறேன், அவங்கள மெனப்படலாம். அவர்கள் உணர்விழந்து போகின்ற அந்த நாளை சந்திக்கும் வரை அவங்களை விடுங்க. நீங்க உங்களோட தாவாவை செஞ்சுட்டீங்க, அவங்க எதிர்ப்பாங்க, நீங்க அதை பொருட்படுத்த தேவையில்லை. உங்களோட தாவாவை நீங்க முன்னெடுங்க. அந்த நாள் யோமலா யோகுனி அன்பும் கையும் செய்தன் வலாவும் யும்சம், அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் அவர்களுக்கு கை கொடுக்காது. அந்த நாள் அவர்கள் வெற்றி பெறவும் மாட்டார்கள். அந்த அத்தகைய அந்த நாளை சந்திக்கும் வரைக்கும் அவங்களை நீங்க விட்டு வைங்க. இன்னல்லதீன வலமு அதாபன் தூன ذلك ولكن اكثرهم لا يعلمون. என்றாலும் அநியாயம் செய்தவர்கள் அல்லதீன ظلموا وان للذين ظلموا, நிச்சயமாக அநியாயம் செய்தவர்களுக்கு அதாபன் மறுமையிலே தண்டனை இருக்கிறது. தூனதாலே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையோடு சேர்த்து இன்னொரு தண்டனையும் இருக்கிறது. டபுள் பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதில் அதிகமானவர்கள் இந்த விஷயத்தை அறிய மாட்டாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொன்னாங்க. ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக பிஅஹ்மினா வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஹீன தகூல். எனவே நீங்கள் உங்களுடைய இரட்சகருடைய தீர்ப்பை பொறுமையாக எதிர்பார்த்து காட்டுங்க. நீங்க பொறுமையாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும். ரைட்? ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கிறீர்கள். நீங்க தனியே இல்லை, பெரிய கிரௌட் இல்லாட்டியும் பரவாயில்லை, நீங்க தனியே இல்லை, நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த எழுந்திருக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் உங்களுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள். சதாவும் உங்களுடைய ரப்பை நீங்கள் புகழ்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருங்கள். நீங்கள் எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறீர்கள். அதே போன்று இரவின் ஒரு பாகத்திலும் நட்சத்திரங்கள் அடையும் நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. இதை நீங்க செஞ்சு செய்யுங்க. மக்களை தாவா செய்யுங்க. உங்களை ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ரீதியாக புடம் போடுது. அல்லாஹ்வுடனான தொடர்பை நீங்க கூட்டுங்க, கனெக்ஷனை கூட்டுங்க, தஸ்பீஹை கூட்டுங்க. நீங்க உங்களோட நாளையில போயிட்டே இருங்க. அவர்கள் என்ன செய்தாலும் பலிக்க மாட்டாது. ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. இந்த கடைசி பகுதி குறைஷிகளுக்கு சேலஞ்ச், சேம் டைம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம். இந்த ரெண்டு பகுதியில் இந்த சூறாவோட நோக்கம் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம். ஏகத்துவத்தை நிலைநாட்டு, ரைட்? ஏகத்து மறுமை நாட பற்றி நம்பிக்கை ஏற்படுத்துறது, இது ஒரு இலக்கு. இரண்டாவது இலக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூதர் பலப்படுத்துறது, ரசூலோட உள்ளத்துக்கு ஆதரவு கொடுக்கிறது. இந்த ரெண்டையும் இந்த சூறா தெளிவாக முன்வச்சிச்சு. எனவே இது நாங்கள் இதை திருப்பி நாம் படிக்கணும். இதில் உள்ள அந்த கருத்துக்களை முடியுமான அளவு எங்களோட வசனங்களை தெரிவித்து நாம் கொண்டு வரணும். இன்றைக்கு 3 விஷயத்தை நாங்கள் நடைமுறையாக எடுத்த ஒன்று குடும்ப அழகாக்கள் நாங்கள் கட்டாயம் வைக்கணும். அதில் சொத்தத்தை பற்றிய ஆட்சி, நகரத்தை பற்றிய ஆட்சிகள், மறுமையை நாங்கள் பற்றிய சம்பவங்கள், இதுகளை நாங்கள் பேசுவது. அது மாதிரி இந்த பிள்ளைகளும் மாசமாக சுய விசாரணை செய்ய வைக்கிறது. இரண்டாவது, நாங்கள் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் நாங்கள் கட்டாயம் இதில் மறுமையில் இருக்கிற விளைவு எப்படி இருக்கணும், உலகத்தில் விளைவு மறுமையில் இருக்கிற விளைவு எப்படி இருக்கணும் நாங்கள் யோசித்து செய்யணும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வோட அருளை பெறுவதற்கு நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் பவனான இபாதத்துகள் போகட்டும். தொழுவது, நம்முடைய குர்ஆன் எல்லாம் போகட்டும். ஆனால் எனக்கும் இந்த ரப்புக்கும் இடையில்
ஒரு தனிப்பட்ட அமல் இருக்கணும், அது மறுமையில தான் அது வெளிப்படும். மறுமையில தான் அது வெளிப்படும். நஷ்டம் ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் செய்யணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அமலை நீங்க மனசுல விடுங்க. இது மறுமை தான் வெளிப்படும். அதை பார்த்து உங்களோட வயிற்றுல இருக்கவும் எதுவும் செஞ்சீங்களா, எப்போ செஞ்சீங்க, பிள்ளைங்க பாப்பா எப்போ செஞ்சீங்க எங்களுக்கு தெரியாது என்று கேட்கிற அளவுக்கு அந்த அமல்கள் எங்களுக்கு வரும். மூன்றாவது, நாங்கள் டெய்லி துவாவை நல்லா இருக்கிற நாங்கள் வாரக்கிழமை சூரா அந்நஜும் ஒன்னஜும் இதாக வாழ்ந்த சூறாவை இதே கன்செப்டால் ஆனால் வித்தியாசமான ஒரு போக்கில் அந்த சூறாவை நாங்கள் வாரக்கிழமை அந்த சூறாவை சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்